மலர்கின்றது. வெல்கம், மீண்டும் வருக அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். போயிட்டு வரீங்களா? கோவமா சொன்னாலும் போயிட்டு வாங்கன்னு தானங்க சொல்றீங்க. உங்க அன்பு உள்ளத்தை பாராட்டி அடிக்கடி இந்த சென்டருக்கு வந்துட்டு போறோம். பாய் பாய்ங்க. பாய். நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர் குளிருது குளிருது. தம்பி தம்பி கணேசா, அக்கா, ஒன்னு கார்டனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போய் 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் இங்கே உட்காந்துருந்தா எப்படி? கொஞ்சமாவது நீங்களும் டெவலப் ஆகுங்க. இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டேன். கணேசா போ, போய் பேசிட்டு வா. இல்ல நீ ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. சங்கட்டப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, அதை பார்த்து பேசுறதுக்கு தானே தம்பி வந்திருக்கோம். ஐயே இது தேராது போல்றிக்கே. ஐயோ அக்கா கத்தாதீங்க. அத்தாம வேற என்ன செய்ய? பொண்ணே போய் கார்டன்ல வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு போயிருச்சு. நீங்க பேசுறதுக்கு தான் பர்மிஷன் கேட்கல. கழுத கார்டனுக்கு போய் பேசவாது செய்யலாம்ல. என்ன தம்பி இப்படி இருக்கீங்க? எந்திரிங்க, முதல்ல எந்திரிச்சு போங்க. அக்கா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நல்லாத்தான். சரி சரி, கத்தல எந்திரிச்சு போங்க. அக்கா. என்னப்பா? இல்ல ஒன்னும் இல்லக்கா. சும்மா சொல்லு, என்ன விஷயம்? இல்லக்கா, எப்படி பேச்ச ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் காசு இருக்கிறீங்க? பொண்ணு வாக்க வந்து மாப்பிள்ளை வேலைக்காரிட்ட ஐடியா கேட்டது இதுதாப்பா முதல் முறையா இருக்கும். தயவு செந்திரிச்சு எந்திரிச்சு போங்க, இல்லையா என்னையே தப்பா நினைக்க போறாங்க. ஓ ஓகே ஓகேக்கா. போய் பேசு, பேச பேச வந்துடுறேன். சரிங்க. நீ எக்கா உன் கொழுந்தேன் கொஞ்சம் கஷ்டந்தேன். சி அப்படிலாம் சொல்லாத தம்பி. என் பிள்ளைய தங்கமான பிள்ளைய, அதான் பொண்ணுகிட்ட பேச கூட வெக்கப்படுதுக்கு பத்தியா? ரொம்பத்தான் தங்கம். ஆனா இப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? பொண்ணுகிட்ட கூடவா பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க? அப்படி வளர்த்துருக்க முடியும் பிள்ளையில. இந்த மாதிரி தங்கமான பிள்ளையெல்லாம் யாருக்கு அமையும் சொல்லு? இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவளாக்கம். அதனாலதான் நம்ம கணேச மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. அதான் சரி, இந்த மக்கு மாப்பிள்ளைய கட்டிக்கிறத இப்படியும் சொல்லலாமோ? ஏய் மயிலே, சும்மா சும்மா சொன்னக்கா. கணேசனுக்கு என்ன தங்கமான பிள்ளை. அந்த தங்கச்சி நல்லா கலகலன்னு பேசுறாங்களே. இவங்க மாப்பிள்ளைக்கு மைனின்னு சொன்னாங்க, அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவ ஏன் தங்கச்சி, பேரு மயிலு. அக்கா ஏன் அக்கா அழுகுற? மயிலு என்னம்டி ஆச்சு? இல்லக்கா, வேலைக்காரவர்களை எத்தனை வீட்டுல சபைக்கு முன்னாடி சரிசமமா உட்கார வைப்பாங்க. அப்படி என்ன உட்கார வச்சதும் மத்தாம சம்மந்தி வீட்டுல என் தங்கச்சின்னு சொன்னவாரு. இந்த வார்த்தைக்கு மேல வேற என்னக்கா வேணும்? இந்த பிறவி பலனையே அடைஞ்சது மாதிரி இருக்கேனா? மயிலே, அரசி சொன்னதுல என்னடி குறை இருக்கு? நீ இந்த வீட்டு பிள்ளை தானே? என்னாச்சு, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? இல்லக்கா, நீங்க சரியாதான் கேட்டிருக்கீங்க. நான் இந்த வீட்டு வேலைக்காரி, என் பேரு மகிழு. ஆனா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே என்ன வேலைக்காரி மாதிரி நடத்த மாட்டாங்க. எங்க பெரியய்யா என்னை அவர் மூத்த பிள்ளை மாதிரி நினைப்பாரு. எங்க பெரிய ஆச்சியும் அப்படித்தான். அதை விட ஒரு படி மேல போய் எங்க அரசி அக்கா அவங்க கூட பிறந்த தங்கச்சின்னு தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு சம்மந்தம் பண்ண போற வீடு நீங்க. உங்ககிட்ட கூட மயிலன்னு சும்மா சொல்லாம என் தங்கச்சின்னு உரிமையா சொல்றாங்கல்ல, அதான் ஒரு மாதிரி கங்கலங்கிட்டேன். வேலைக்காரியவே வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குறீங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் என் பொண்ணு வாழ போகிறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? வேலைக்காரவங்களாக இருந்தாலும் அவங்களும் மனச மக்க தானங்களே. அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் எந்த பாக வச்சவும் கிடையாது. காசு இன்னைக்கு இருக்க நாளைக்கு போகும். அதுக்காக மனுஷங்களை மதிக்காமல் இருக்க முடியுமா? மண்ணு திங்கிற உடம்பு, மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறணுமேனு நாங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நான் பெருமைக்காக சொல்லலை. உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் என் பொண்ணு வாழ்ந்தான்னா அதை விட ஒரு பெருமை எனக்கு இல்லை. மந்தியக்கா, பேசிக்கிட்டே இருந்துட்டு பலகாரத்தை மறந்துடாதியே. சுட்ட பலகார வாசனை மூக்க தொலைக்குது. மிளகா பச்சியோ? ஆமாப்பா, இந்த எடுத்துட்டு வரேன். பொண்ணு மாப்பிள்ளை பேசிட்டு வர்றதுக்கு நேரம் சென்றாலும் செல்லும். அவங்க வர்ற வரைக்கும் பலகாரம் ஆறி போயிட்டா வீணா போயிரும்ல, அதனாலதான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதியே. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்காக செஞ்சதுதான். இருங்க எடுத்துட்டு வரேன். ஏண்டி, நமக்கு செஞ்ச பலகாரம் தானக்கா, இதை கேட்க என்ன கொஞ்சம்? வீட்டுக்குள்ள நுழையும் போதே மிளகா பச்சி வாசனை மூக்க தூக்குச்சு. நான் செய்யறதை விட இவங்க எதுவும் டேஸ்டா செய்யறாங்களான்னு கத்துக்கலான் தான், வேற ஒன்றும் கிடையாது. மயிலே, இந்தாங்கப்பா பலகாரம் எடுத்துக்கோங்க. கொண்டுட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க கொடுங்க. வேலைக்கு வர்ற பொண்ணு இன்னைக்கு லீவ் போட்டுட்டா. எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியதா போயிருச்சு. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. மனமே நல்ல ருசியா இருக்கே. நீங்க ஒரு ஆள் இம்புட்டு தூரம் செஞ்சு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. நாங்க எதுக்கு இம்புட்டா சாப்பிட போறோம்? பரவாயில்ல இருக்கட்டும், எடுத்துக்கோங்க.
ஹலோ. ஹாய்ங்க, ஐ எம் வெண்பா. தெரியுங்க. நைஸ் நேம். அப்படியா? எப்படி தெரியும்? இல்ல, பொண்ணு பார்க்க போட்டோ கொடுக்கும்போதே நேம் சொல்லிட்டாங்க. ஓ, ஓகே ஓகே. உங்க நேம் ஏதோ முருகனோ பிள்ளையாரோ சொன்னாங்களே, என்ன நேம்? ஏங்க முருகன் அண்ணன் பிள்ளையார் பேர் தான், ஆனா பிள்ளையாரே இல்லைங்க. கணேசன். ஓ, கணேசன். நல்ல பேர் தான். நான் உங்களை கணேஷ்னே கூப்பிடலாம்ல? ஆ ஆ ஓகேங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பாருங்க கணேஷ், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கண்டிஷனா? என்னங்க கண்டிஷன்? என்ன விஷயம்? எங்க வீட்ல சமையலுக்கு எல்லாமே ஆளுங்க தான். இல்லைன்னா அம்மா சமைப்பாங்க. எனக்கு இந்த சமையல் கட்டுக்கு போறது சமைக்கிறதுன்னு எந்த விதமான கிச்சன் ஒர்க்கும் தெரியாது. அதை உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிடணும்னு நினைச்சேன். அட, இதான் முதல் கண்டிஷனா? சூப்பருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எங்க அண்ணி சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சமையலை விட அண்ணி சமையல் தான் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரேட். அதனால உங்களுக்கு சமையல் பிரச்சனை வராது. எல்லாத்தையும் அண்ணியே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. எங்க வீட்ல நான் ரொம்ப செல்லம். எங்க ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை விட நான் தான் ரொம்ப பிஸியா இருப்பேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஆஃபீஸ்க்கு தான் வரணும், உங்க ஒர்க்கை தான் பார்க்கணும்னு எந்த கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது. நான் எங்க ஆஃபீஸ்க்கு தான் போவேன், எங்க அப்பா வேலையை தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த சொத்து பத்தி எல்லாமே எனக்கு தான் வரப்போகுதுங்கிறதுனால எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நோ ப்ராப்ளம்ங்க. இதனால என்ன இருக்கு? ஒரு பிஸ்னஸ் உமனா உங்களை பார்க்கறத நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே பண்ணுங்க. எங்க அப்பாவுக்குமே பிசினஸ் பண்றவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் ஒரு பிசினஸ் மேன் இல்லையா? ஓகே. தேர்ட் கண்டிஷன் என்னங்க 1 2 3 4 5 6 எது வேணாலும் ஓகேங்க. உங்களோட எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாமா? அதான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேனேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு அதை விட வேற என்ன இருக்கு? ஓ, அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். சரி ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். ஏங்க ஆ, சொல்லுங்க கணேஷ். என்னங்க அவ்வளோதானா? வேற என்ன? இல்லைங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் பட்டு பட்டுன்னு பேச வராது. இட்ஸ் ஓகே, நீங்க ஸ்லோவாவே பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, என்னை பற்றி எதுவும் நீங்கள் கேட்கலையே. உங்க பேரு கணேஷ், உங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். உங்க அப்பாவோட பிஸ்னஸை இப்போ நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. மூத்த அண்ணன் ஏதோ கோழி பண்ண வச்சிருக்காரு சம்திங். ரெண்டாவது அப்புறம் ஏதோ சொல்லிக்கிட்டாங்களே, ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்கானா? அப்புறம் அவ்வளோதானே, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னங்க என் ஃபேமிலியே இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க? இதானே உங்க ஃபேமிலி, அப்பா சொன்னாரு. ஓ, அப்ப என்னை பத்தி எதுவும்? உங்களை பத்தி இல்லைங்க, என்னை பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிஸ்னஸ் பண்றீங்க, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குல்ல? ஆ, போயிட்டு இருக்குங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, பார்க்கலாம், பாய். என்னங்க ஃபோன் நம்பர் என்னங்க? என்ன இவ அவ பாட்டுக்கு வந்தா, அவ பாட்டுக்கு பேசிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்மளை பத்தி எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசல. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காளே, நம்மளை பத்தி எதுவுமே பேசலையே. சரி விட்றா கணேசா, எப்படியும் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் கேப் இருக்கும். அந்த கேப்ல பேச வேண்டியது நிறைய இருக்கும். அப்ப பேசி பழகிக்கலான்னு இப்ப கட்டன் ரைட்டா போயிட்டா போல இருக்கு. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பெல்லாம் இருக்கதானே செய்யும். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். கணேஷ் தம்பி, என்ன பொண்ணுகிட்ட பேச வரேன்னு தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிய? இல்லக்கா, அவங்க பேசிட்டு கிளம்பிட்டாங்க. பேசிட்டு கிளம்பிட்டாங்கன்னா அப்ப நீங்க எதுவும் பேசலையா? இல்லக்கா, நானும் கேட்டேன். கேட்டீங்களான்னு கேட்கல தம்பி, பேசுனீங்களா? பொண்ணுகிட்ட எதுவும் பேசுனீங்களா? இல்லக்கா, அவங்களுக்கு எல்லாமே நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் கிளம்பிட்டாங்க. இதுக்கு நீங்க அங்கனையே உட்காந்து அவங்க பேசுறத புறம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். சரி தம்பி, வாங்க, அங்க பொண்ணுக்கு பூ வைக்கணும்னு கூப்பிடுறாங்க. நீங்க வந்து நின்றாத்தான் நல்லா இருக்கும். வரீங்களா? நீங்க போங்க மயிலக்கா, நான் அந்த வரேன். அட வாங்க தம்பி, தனியா நின்று பண்ணி என்ன செய்ய போறீங்க? இங்க நின்று தனியா பேசுறதுக்கு அங்கே வந்து பொண்ணுக்கு பூ வைக்கிறதுனாலும் பார்த்து ரசிக்கலாம்ல. வாங்க வாங்க, சைடு கேப்ல ஒரு சந்து சாக்குல போட்டாக்கிட்டா எடுப்போம். ஐ சூப்பர்க்கா, எடுக்கலாமா?
பொண்ணுக்கும் பிடிச்சி 2 பேருக்கும் முடிவாயிடுச்சுன்னா போட்டோ எடுக்கிறதுல என்ன தப்பு? இப்பெல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. அக்காக்கா 2 பேரையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துறீங்களா? வாங்க தம்பி பாத்துக்கிறோம். வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர் மயிலக்கா. இதுக்குதான் மயிலக்கா வேணுங்கிறது. இதுக்குதான் மயிலக்கா வேணுமா? என்ன இந்த பையன் மாமா வேலையை பார்க்க விட்டுட்டு மயிலக்கா வேணுங்குது? நம்ம எந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம்? கரெக்டா தான் போறோமா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே. மச்சான் மேனேஜர் இருக்காராம், நான் போய் பேசுறேன். கூட வந்து நிக்கிறியா? டேய், என்னை பத்தி தெரிஞ்சிருந்துமாடா பேங்க் ஆபீசர்ட்ட எல்லாம் பேச கூப்பிடுற? நான்லாம் ஹெச்எம்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுற ஆளு. நீ பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எதுக்குடா என்னைய கூப்பிடுற? நீ படிச்ச பைய, நல்ல தைரியமான பைய, போய் தெம்பா பேசி எனக்கு லோன் கொடுங்கன்னு கேளு. அதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குடா. இந்த டைம் உனக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும். அடுத்த முகூர்த்தத்திலேயே அடுத்த வாரத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், பெரிய ஆள் ஆகிறோம். ஓகே? ஆளப்பாரு, அப்ப உள்ள வரமாட்டேன். மச்சான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப படிச்சவங்களை பார்த்தாலே பிடிக்காதுடா. அதுலயும் இந்த மாதிரி பேங்க் மேனேஜர்கள்லாம் பேசுறத பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கும். வேணாம் மச்சான், நீனே போய் உன் வேலையை டீல் பண்ணிக்க. நான் இப்படி ஓரமா வெயிட் பண்றேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு சரி நில்லு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான். நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். நான் நல்லா வரணும் இல்லையோ, நீ நல்லா வருவடா. 2 பேரும் சேர்ந்து உயர்வோம். அதான் சரி, நாங்க போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. ராம வேற உள்ள அனுப்பியாச்சு. இந்த திலீப்பையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். வெளியில சும்மா நிக்க போர் அடிக்குமே, என்ன பண்ணலாம்? அட, நம்ம பார்ட்டி இது எங்க இங்க வருதுங்க? ஆர்டி முத்தலகி, உனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண கையோட கூடவே எஃப்டியும் ஓபன் பண்ணி கொடுத்துறேன். மந்த்லி சேலரி வாங்கின உடனே எஃப்டில பணத்தை போட்டுறணும். ஓகேவா? அதெல்லாம் நீ சொன்னது மாதிரி கரெக்டாக இருப்பண்டி. எங்கள் வீட்டில் காசை வச்சாதான் அந்த களவாணி பைய களவாண்டுட்டு போயிடறானே. அதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்குதுன்னா சந்தோஷம்தான். கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் வீணாக்குவனா? இனிமே பாரு, மாதம் 5000 சேர்த்து 10 மாதம் கழிச்சு நீ சொன்னது மாதிரி அரப்பாவே நகை எடுத்து என் கல்யாணத்துக்கு நானே நகை சேர்க்க போகிறேன். வெரி குட், குட் கேர்ள். சரி போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. எருமை, உனக்கு தான் எருமை அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். நீ வா. நான்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு உள்ள வரமாட்டேன்டி. எனக்கு இந்த பேங்க்கு அது இதுன்னு அலர்ஜி. நீ அப்புறம் என் கையில் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ போய் எல்லா வேலையும் பாரு, சைன் பண்ணுறதுக்கு நான் வந்துடுறேன். ஓகேவா? நீ எல்லாம் டிகிரி படிக்கிறேன்னு வெளியில சொல்லாத, வெக்கம். டாக்டரேட் பட்டம் வாங்குறதே ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுனா தகரத்தை தந்தேன். நான் இன்னும் ஒரு டிகிரி கூட முடிக்கல. என்கிட்ட வந்து இவ்வளோ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க? போடி. வெளியில தான் பேர் டிகிரி ஸ்டூடெண்ட்டு. உள்ளே போய் பார்த்தோம்னா தானே தெரியும். வெளியில் தெரியறதில்ல. கிளம்பு. என்னைய மாதிரி ஊருக்குள்ளே பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். சரி இரு, நான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. தனியாக நிற்க போர் அடிக்கும். உன் வேலையை நான் பார்க்குறேன், உனக்கு போர் அடிக்குதா? ஃப்ரெண்டுடி, இது கூட செய்யலைன்னா எப்படி? நடிக்காதடி, வரேன் இரு. இவன் எதுக்கு இங்கே வர்றான்? என்ன நம்ம போகிற இடம் பூரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஹாய்ங்க. ஆயெல்லாம் இருக்கட்டும். என்ன நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் சுற்றி வர்றீங்க? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏங்க, நீங்க தாங்க நாங்க இருக்கிற இடமா பார்த்து வந்து நிக்கிறீங்க. நாங்க ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல, நீங்க தான் எங்களை ஃபாலோ பண்றீங்க. ஹலோ மிஸ்டர், நாங்கள் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல. நீங்கள் தான் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனால் அங்கே வந்து நிற்கிறீங்க. இப்போ பேங்க்குக்கு வந்தோன்னா இங்கே வந்து நிற்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் வந்து நிற்கிறது நீங்கள் தான். ப்ரௌசிங் சென்டர் வந்ததே எதுக்காக? பேங்க் வேலையா ஜெராக்ஸ் இருக்கு தானே, நீங்க தானே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? ஓ ஆமாம்ல, சாரி நான் மறந்துட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன வேலையாக இருந்தீங்க? உங்களுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? ஏங்க, 7 கழுது வயசு வரைக்குமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருப்பாங்க? ஏன் 7 கழுத வயசாயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்து இப்போ கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமே. அதனால என்ன தப்பு இருக்கு? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வயசா இருக்கு. ஏன் நீங்க இப்பதான் ஓப்பன் பண்ண போறீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நாங்கள் பணம் போட வந்தோம். பணம் போட வந்தீங்களா? யாருக்கு? என் புருஷனுக்கு. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? பார்த்தா எப்படி தெரியுது? நேத்து பூத்த ரோஜா பூ மாதிரி சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. உங்களுக்கு போய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. யாரும் நம்ப மாட்டாங்கல்ல? ஆமாங்க, நீங்க எவ்வளவு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நீங்க காலேஜ் படிக்கிறீங்கிறது தெரிஞ்சிச்சு. நிஜமாவா? அட நிஜமாங்க, உங்களை பார்க்கும்போது என்ன காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இல்லையே, ஸ்கூல் படிக்கிற குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, எங்க அம்மா அப்பா கூட இப்ப வரைக்கும் என்ன வீட்டுல பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிங்களா? பாப்பாவோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?
இல்லைங்க, நானும் பாப்பா பாப்பான்னு கூப்பிட முடியாது பாருங்க. அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம். பேர் தெரிஞ்சா பேசுறதுக்கு வசதியா இருக்கும்ல. பாருங்க, முன்ன பின்ன தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் நான் பேர் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ஷை டைப்பு. முன்ன பின்ன தெரியாத பசங்க கிட்ட தானங்க பேர் சொல்ல மாட்டீங்க. நாம தான் முன்ன பின்ன பழகி இருக்கோமே. என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இனிமே அடிக்கடி ப்ரௌசிங் சென்டருக்கெல்லாம் வரப்போறோம், மீட் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க, பேங்க்ல எல்லாம் கூட மீட் பண்ணிருக்கோம். ஒரு கான்வர்சேஷன் வேணாமா? எதுக்கு நீங்க ப்ரௌசிங் சென்டருக்கு வரணும்? நீங்க ஏன் வரணும்? ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பசங்க டெய்லியும் ஒரு 50-60 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் இருக்கிறது மாதிரி இருக்கானுங்க. ஒரு நாளைக்கு 50-60 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் பண்ணி கொடுக்கலாமேங்கிறதுக்காக சொன்னேன். இந்த கடைக்கு போங்க, இந்த அக்கா இருப்பாங்க, அந்த அக்கா கடையில போய் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா 5-10 குறைச்சு தருவாங்கடான்னு உங்களுக்கு கஸ்டமர் குடிச்சு கொடுக்கலாமேன்னு பார்த்தா என்னங்க நீங்க இப்படி தப்பா நினைக்கிறீங்களே? ஓ, அதுக்காக கேட்டிங்களா? சரி, பரவாயில்ல, நான் என் பேரை சொல்றேன். சொல்லுங்கங்க. அது வந்து என் பேரு அழகி, முத்தழகி. உன்னோடு உன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு ஏன் நினைச்சேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட போன் உங்ககிட்ட மிஸ் ஆயிருந்துச்சுல, அந்த டைம்ல நீங்க உங்க பேர் சொன்ன ஞாபகம் இருக்கு. நான் தான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, திரும்பவும் உங்க பேரை அழகா உங்க வாயால கேட்டதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முத்தழகி. என் பேரை மட்டுமே கேக்குறீங்களே, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு பிரதீப். ஓ, பிரதீப்பா? பிரதீப் முத்தழகி நல்லா இருக்குல்லங்க? ஓ, என்ன பேர் பொருத்தம் பார்த்து பேரம் பேத்தி எடுத்துருவீங்க போல் இருக்கு. ஏதோ கஸ்டமர் பிடிச்சி தரேன்னு சொன்னீங்களே, 10 காசு வருங்கிறதுக்காக நான் கர்ட்டசிக்காக பேர் சொன்னேன். அதை வச்சு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. பிரதீப். ச்சே, எங்களை எல்லாம் பார்த்தா அப்படி எங்க தெரியுது? பேசிக்கலி ஐ எம் குட் பாய்ங்க. ம். என்ன ஜானே, நீ தான் அண்ணிய பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருந்த. அண்ணிய பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மேலிடத்துல இருந்தே சம்மதம் வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் போய் என்ன பேசிட்டு வரப்போறாங்கன்னு தெரியலையே. அவங்க சம்மதத்தை கேட்டுட்டா அடுத்து கல்யாணம் தான். அண்ணே, கணேசனுக்கு அண்ணிய போட்டோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இப்ப ரிசல்ட் அண்ணியோட வார்த்தைக்காக தான். அது சரி, அது சரி. ஆமாப்பா, அண்ணனுக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அன்னிக்கு தான் அண்ணனை பிடிக்குமான்னு தெரியல. ஏண்டா, நம்ம கணேசனுக்கு என்ன, கணேசனை பிடிக்காத பொண்ணு இருக்குமா? அண்ணன் சரியான பயந்தாங்கொல்லின்னு அன்னிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிடிக்காம போயிடும்ல. ஏய், என் புள்ளைய பார்த்து பயந்தாங்கொல்லினா சொல்ற? 10 பேர் வந்தாலும் ஒத்தால அடிச்சு தூக்குற வீரன் அவனை போய் பயந்தாங்கொல்லின்னு சொல்லிக்கிட்டு அப்படிலாம் அண்ணனை சொல்லக்கூடாது. அதுவும் பொண்ணு வீட்டுல வச்சு சொல்லக்கூடாது. அப்பா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாதான் அவ போய் சொல்லிட்டு வருவா. நேர பொண்ணுகிட்டயே போய் சொன்னாலும் சொல்லுவாப்பா. கொஞ்சம் பேசாம இருங்க. அது வேறையா, இந்த அடங்காப்பிடாரி சொன்னாலும் சொல்லும். என்னங்கய்யா, பலகாரம் ஸ்வீட்டு எதையுமே சாப்பிடலையே, அப்படியே வச்சிருக்கீங்க? இல்ல, வீட்டுல இருந்து வரும்போதுதான் சாப்பிட்டுட்டு வந்தோம், பசி இல்ல. இந்த சாப்பிடுவோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தாதான் கை நினைக்கணும்னு முடிவோட வந்திருப்பீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போயிருச்சுன்னா 2 பேரும் சம்மந்தி ஆவோம். அப்படியே 2 பேருக்குள்ள ஒத்து வரலைன்னா பிசினஸ் பார்ட்னர் ஆயிருவோம். நீங்களும் ஒரு நல்ல பிசினஸ் மேன், நானும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிசினஸுக்குள்ள கை கொடுத்துக்கிற வேண்டியதான். ஏங்க அப்படி சொல்றீங்க? சம்மந்தியாவும் கை கொடுப்போம். என் பையனுக்கு உங்க பிள்ளைய பிடிச்சிருச்சு. ரிசல்ட் உங்க பிள்ளை வாயில இருந்து வர்ற வார்த்தைக்காகத்தான் இப்பதான் என் மக சொல்லிக்கிட்டு இருந்தா. பாப்போம், உங்க பக்கம் தான் என்னன்னு தெரியல. அப்ப நேரடியா பொண்ணு மாப்பிள்ளைகிட்டயே கேட்ட வேண்டியதான். அடுத்து ஆக வேண்டியதை பேசிருங்க. அம்மாடி, பொண்ணு எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசின வரைக்கும் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கேன். ஆமாத்த, சவையில பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்லிருங்க. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணினாத்தான் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் கேக்குறான். உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுமா. ஆமாமா, எங்க கணேஷ் தம்பி இன்னைக்கு கல்யாணம் வச்சாலும் நாளைக்கே புறா பாக்கு வெத்தலைன்னு கூட்டிக்கிட்டு ஓடிறான். உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் வெயிட்டிங். சொல்லுமா பொண்ணு, உங்களுக்கு எங்க கணேசன் தம்பியை பிடிச்சிருக்கா? என் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேங்கிறதுனால மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிஷன் போட்டியில அது என்னமா கண்டிஷன்? அத்தை, அது பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ஏதாவது இருக்கும் தே. அது என்னத்துக்கு நம்ம கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசி பிடிச்சிக்கிருச்சுல்ல. இதுக்கு மேல என்னத்தையும் பேச வேணாம். சரிதேன்னு அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். இப்படி சொல்றியோ? ஆமாத்தே, கணேச முகத்துல பாருங்க எம்பிட்டு சந்தோஷம்னு. அடுத்து பூவை வைக்கிற வேலையை பார்ப்போம் வாங்க. உங்களுக்கும் மாப்பிள்ளை தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. அப்ப சந்தோஷமா பொண்ணுக்கு பூவை வச்சு விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்துக்கு வச்சுக்குருவான். ஐயா, மத்தபடி எதுவும் பேசலீங்களே. என்ன பேச சொல்றீங்க?
நகை நட்டு சீர்வரிசையா? ஆமாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இருக்கிற எல்லாம் என் பொண்ணுக்கு தான். எல்லாத்தையும் போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்க ஐயா, எங்களுக்கு சொத்து பத்து வசதின்னு எதுலையும் குறவில்ல. மருமக போட்டுட்டு வர்ற நகை நட்டை வச்சுதான் வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்க பொண்ணுக்கு நீங்க விருப்பப்பட்டதை உங்க கையால தாராளமா செய்யுங்க. இதுதான் வேணும் இதுதான் வேணாம்னு நாங்க எதுவும் கேட்க போறதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. எல்லாம் உங்க விருப்பம்தான். நீங்க போட்டு அனுப்புனாலும் சரி, எதுவுமே போடாம அனுப்புனாலும் சரி, எங்களுக்கு மருமகளா வீடு வந்து சேர்ந்தா அதுவே போதும். வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமிகிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? துளசி, பூ எடுத்து வச்சு விடுமா. வெண்பா, திரும்பமா பூ வச்சு விடுறேன். சாரி, எனக்கு பூ வேண்டாம். வெண்பா, என்ன பண்ற நீ? பூ வைக்க வராங்க வேணான்னு சொல்ற. நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சுன்னு கணப்பாம பண்றதுக்கு இந்த மாதிரி பூ வைப்பாங்க. திரும்பமா, நான் பூ வச்சு விடுறேன். இல்லைங்க, எனக்கு மல்லிப்பூ ஒத்துக்காது, வேண்டாமே. சரிம்மா, சாத்திரத்துக்கு கொஞ்சோன்னு வைக்கிறமே. வெண்பா, கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. ஆமாப்பா, சாத்திரத்துக்கு கொஞ்சமா வச்சுக்கிறங்க. பொண்ணு வாக்க வந்துட்டு பூ வைக்காம போனா நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சமா வச்சுக்கிறங்கம்மா. இல்லைங்க ப்ளீஸ், என்னை கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பூ பிடிக்காது. கம்பல் பண்றது அதை விட பிடிக்காது. சாரி. வெண்பா, என்ன இதெல்லாம்? மம்மி மம்மி, அவங்களுக்கு தான் புதுசு தெரியாது. உங்களுக்கு தான் எனக்கு பூ வச்சா ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் கம்பல் பண்றீங்க? அதுக்காக பொண்ணு பக்கம் வந்தனைக்கு பூ வைக்காம எப்படி? கொஞ்சமா சாஸ்திரத்துக்கு வச்சுக்கோ, இதெல்லாம் சம்பிரதாயம். ஐயோ பரவாயில்ல விடுங்க. பிடிக்காதுன்னு சொல்லையில எண்ணத்துக்கு வற்புறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு சிலருக்கு பூ வைக்கிறது கொஞ்சம் ஒத்துக்கிறாமத்தான் போகும். இருக்கட்டும், அதனால என்ன இருக்கு? பூ வைக்கலைன்னா என்ன? இந்தாதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, அதான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, அதுவே சந்தோஷம்தான். என்ன இவ இப்படி பேசுறா? என்ன இந்த புள்ள இப்படி பேசுது? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. கணேசன் தம்பி இம்புட்டு நேரம் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, எப்படி பிடிச்சிருக்கோம்? ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அப்ப கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய். வெண்பா, இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இரு. மம்மி, டைம் இல்லை மம்மி, முக்கியமான கிளைம் மீட்டிங் இருக்கு, நான் இமீடியட்டாக கிளம்பணும். எல்லாரையும் பார்த்து அனுப்பிச்சு வைங்க. பாய். எல்லாருக்கும் பாய். கணேஷ் பாய்.